உங்கள் எல்லா வேலையையும் தள்ளி வச்சுட்டு கண்ணை மூடி இப்போ நாங்கள் சொல்ல போகிற இந்த விஷயத்தையும் உங்களோட இதய துடிப்பு மட்டும் ரொம்பவே ஆழமாக கேளுங்க. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்களா? அல்லது உங்கள் வீட்டில் ஒரு பெஞ்சு பாதம் பதியாதா அந்த பெண் குழந்தை பிறக்காதன்னு தவம் இருந்து காத்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா விதியின் கணக்குப்படி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். இன்னைக்கு நாங்கள் சொல்ல போகிற இந்த விஷயம் ஏதோ ஒரு சாதாரண கதை மட்டும் கிடையாது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்களால் ரகசியமாக பாதுகாக்கப்பட்ட ஏடுகளில் கூறப்பட்ட மகாவிஷ்ணு கருடனிடம் சொன்ன அந்த புனிதமான கருட புராணத்தில் மறைந்து கிடந்த உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளின் வாழ்க்கையே மாற்றப்போகும் அந்த மிகப்பெரிய ரகசியத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த உலகத்தை பாருங்க, எத்தனையோ வீடுகள் இருக்கு. சில வீட்டில் ஆண் குழந்தைகள் மட்டும்தான் இருப்பாங்க. எங்க வம்சத்தை வழக்க வாரிசு வந்துடுச்சுன்னு பெருமையோடு மகிழ்ச்சியில கூத்தாடுவாங்க. ஆனா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தந்தைக்கும் தாய்க்கும் உள்ளூர ஒரு ஏக்கம் கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே, நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு அப்பான்னு கொஞ்சம் ஒரு தேவதை இல்லையே, நம்ம சோர்ந்து போய் உட்காரும் போது நம்ம தழையை கோதி விட ஒரு மகள் இல்லையேங்கிற ஒரு ஏக்கம், கோடி ரூபாய் செல்வம் இருந்தாலும் அந்த ஏக்கம் தீராத ஒரு ஏக்கமாக இருக்கும். இன்னும் சில வீடுகளை பாருங்களேன், அங்கு மழை சத்தமே இருக்காது. அந்த வீட்டின் சுவர்கள் அமைதியால உறைஞ்சு போயிருக்கும். யாராவது ஒரு குழந்தை எங்க வீதி வழியா நடந்து போனா கூட அந்த பிஞ்சு முகம் எங்களை பார்த்து சிரிக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எத்தனையோ தம்பதியினர்கிட்ட இங்க இருக்கு. ஒரு குழந்தை பேருக்காக கோயில் கோயிலா ஏறி இறங்கி கண்ணீர் மழுக காத்திருக்கும் அந்த உள்ளங்களுக்கு தான் தெரியும் ஒரு உயிரை பெத்தெடுக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய வரம்னு. இப்படி கோடிக்கணக்கான வீடுகள் கோடிக்கணக்கான ஏக்கங்கள்ல நிறைஞ்சிருக்கும் போது உங்க ஒரு வீட்டில் மட்டும் பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னா அது ஏதோ தானாக தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அந்த கடவுளின் மிகப்பெரிய தேர்வு, ஒரு உன்னதமான திட்டம். இந்த உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான வீடுகள் இருக்கும், ஆனா எல்லாரோட வீட்லையும் பெண் குழந்தைகள் பிறக்கிறது கிடையாதுங்கிறத நீங்க கட்டாயமா புரிஞ்சுக்கணும். அந்த மகாலட்சுமி ஏன் உங்க ஒரு வீட்டு வாசலை மட்டும் தேடி வரா? எந்த தாய்க்காக, எந்த தந்தையின் தூய்மையான அன்புக்காக அவ உங்க குடும்பத்தை தேர்ந்தெடுத்து உங்க வீட்டுக்கு வரா? அந்த வீடு தெய்வீக பரிசை பெற தகுதியானது தானா? பெண் குழந்தைகள் எந்த வீட்டில் பிறகுறாங்க, அவங்க உங்க வீட்டுக்கு வர்றதுக்கும் உங்களோட முன்ஜென்ம புண்ணியத்துக்கும் ஏதாச்சும் ஒரு சம்பந்தம் இருக்குதா? பெண் குழந்தையை பெற்றவங்க கொடுத்து வச்சவங்கன்னு சாதாரணமா சொல்லிடலாம். ஆனா அந்த அதிர்ஷ்டத்தை பெற நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள் என்னென்ன? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழு கவனத்தோட கேளுங்க. எதனாலன்னா இந்த வீடியோட இறுதியில நாங்க சொல்ல போற அந்த ஒரு உண்மை இனி வரும் காலத்தில் பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தையே மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். பெண்களை தெய்வமாக போற்றக்கூடிய இதே பிரபஞ்சத்தில் தான் காமவெறி பிடித்த கையவர்களுக்கும் பெண்மையை சீரழிக்கும் நயவஞ்சகர்களுக்கும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான நரகத்தை வச்சிருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்று இருக்குது. பெண் குழந்தையை தெய்வமாக போற்றும் அதே கருட புராணம் அந்த பிஞ்சு உயிர்களை சிதைக்கும் கயவர்களுக்கு யமதர்மன் வழங்கும் தண்டனைகளை பற்றி விவரிக்கும் போது அங்கே கருணைக்கு துளி கூட இடம் இருக்காது. மரணத்திற்கு பிறகு கிடைக்கும் நரக தண்டனைகளை விட ஒருவன் இந்த பூமியில் உயிருடன் வாழும் போதே அவன் பெண் பிள்ளைகளுக்கு செய்த பாவத்தின் விளைவை எப்படியெல்லாம் அனுபவிப்பான் என்பதையும் கருட புராணத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஒரு நொடி கூட இந்த முழு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளையும் கட்டாயமா இந்த வீடியோவை கேட்க வைங்க. இந்த தெய்வீக உண்மைகள் எல்லாரையும் சென்றடைய வேண்டும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போவே இந்த வீடியோவை பெண் குழந்தைகள் பெற்ற பெற்றோரோடு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஷேரும் பெண் குழந்தைகள் பெற்ற ஒவ்வொரு குடும்பத்தின் நம்பிக்கையையும் அதிகரிக்கும். இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கு உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் இருந்தா பெருமையோடு மகாலட்சுமி என் வரம்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் இனி வரும் காலங்களில் பெண் குழந்தைகளை பற்றிய ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். இந்த அகிலத்தின் ஒவ்வொரு நொடியிலும் கோடிக்கணக்கான குழந்தைகள் பிறகுறாங்க. ஆனா ஒரு கணம் உங்களோட ஆன்மாவை கேட்டு பாருங்க. ஒரு உயிர் ஏன் ஒரு குறிப்பிட்ட கருவில் மட்டும் தஞ்சமடைய வேண்டும்? ஏன் அந்த தாயின் ரத்தத்தையே அமுதமாக பருக வேண்டும்? அந்த தந்தையின் நிழலிலேயே தஞ்சம் புக வேண்டும்? நவீன அறிவியல்ல இதையெல்லாம் வெறும் டிஎன்ஏங்கிற ஒரு வார்த்தையில செல்களின் சேர்க்கைன்னு குறுகிய வட்டத்துல சொல்லிட்டு போயிடுவாங்க. காலங்களை கடந்து நிலைத்து நிற்கும் நமது புனிதமான கருட புராணம் ஒரு மகா சத்தியத்தை உறக்க சொல்லுது. பிறப்புங்கிறது வெறும் ஒரு உடம்போட தொடக்கம் மட்டும் கிடையாது, அது ஒரு ஆன்மாவோட நீண்ட பயணம். ஆன்மாங்கிறது வெறுமனே ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு விருந்தினர் கிடையாது. எங்கே கர்மவினையின் கணக்கு இருக்கிறதோ, எங்கே தியாகமும் அன்பும் வேரூன்றி இருக்கிறதோ அங்கேதான் தன் காலடி தடத்தை பதிக்கும். ஒரு ஆன்மா இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்ச பிறகு அது கடந்து வந்த அந்த பாவ புண்ணியங்களை,
அந்த தராசுல வைக்கும்போது அந்த பயங்கரமான பாதையை யமதர்மன் விவரிக்கும் போது இந்த பிரபஞ்சமே நடுங்கும். நீ செஞ்ச பாவமெல்லாம் என்ன, நீ செஞ்ச புண்ணியமெல்லாம் என்னன்னு யமதர்மராஜன் சொல்லும் அந்த நொடி அந்த ஆன்மா உருக்குலைந்து போகும். பிறப்புங்கிறது ஒரு தற்செயலாக விழக்கூடிய ஒரு லாட்டரி சீட்டு கிடையாது. அது துல்லியமாக கர்ம கணிதத்தின் அடிப்படையில் உங்கள் இல்லத்தில் ஒரு பெண் குழந்தை உதிக்கிறாள் என்றால் அது உங்கள் குலத்தின் தூய்மையான கர்ம வினைகள் உருவாக்கிய ஒரு காந்த ஈர்ப்பு விசை. காந்த எப்படி இரும்ப நோக்கி துடிக்குமோ அப்படித்தான் ஒரு புண்ணியமான வீட்டோட உயரிய ஆற்றலும் ஒரு உன்னதமான ஆன்மாவை தன்பால் ஈர்க்குது. சில வீடுகளில் அந்த தேவதை பிறந்த அடுத்த நொடியே காலம் காலமாக முடங்கி கிடந்த அதிர்ஷ்டம் கதவை தட்டி இருக்கும். இரும்பு திரையாய் நின்ற தடைகள் சுக்கு நூறா உடைஞ்சு போயிருக்கும். கல்லாய் இருந்த தந்தையின் இதயம் கருணையில் கரைஞ்சு போயிருக்கும். இது ஏதோ ஒரு மேஜிக் கிடையாது. அந்த ஆன்மா தன்னோடு சுமந்து வந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச ஆற்றலின் வெளிப்பாடு. இப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்ச பேராற்றலின் வெளிப்பாடு உங்க வீட்டில் நடந்திருந்துச்சு அப்படின்னா உங்க பெண் குழந்தையோட பெயரை கமெண்ட் பண்ணுங்க. பெண் குழந்தைனா மகாலட்சுமியோட அம்சம்னு நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு கடந்து போயிடுவோம். ஆனால் அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த மகா ரகசியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கருட புராணமும் தேவி பாகவதமும் ஒரு உண்மையை சொல்றாங்க. லக்ஷ்மி என்பது வெறும் பொன்னும் பொருளும் கலந்தவள் அல்ல, இந்த பேரண்டத்தின் சமநிலையை காக்கும் மகாசக்தி, ஒவ்வொரு வீட்டின் விழிப்புணர்வு. லக்ஷ்மி தேவி இந்த 3 மகத்தான குணங்கள் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல தான் தன்னுடைய சிம்மாசனத்தை போடுவா. முதலாவது மரியாதை. எங்கே பெண்மை போற்றப்படுகிறதோ, எங்கே ஒரு பெண்ணின் குரல் மதிக்கப்படுகிறதோ அங்கே அவள் நிரந்தரமாக தங்குவாள். இரண்டாவதா தூய்மை. அது வெறும் உடல் சுத்தம் மட்டுமல்ல, எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் இருக்க வேண்டிய அக்னி போன்ற நேர்மை. மூன்றாவதா நன்றி உணர்வு. இருப்பதை வைத்து இறைவனுக்கு சிரம் தாழ்த்தும் குணம் எங்கே இருக்கிறதோ அங்கே லக்ஷ்மி கடாட்சம் ஊற்றெடுக்கும். பெண் குழந்தைகள் உங்கள் வாசற்படியை மிதிக்கும் போது அவள் வெறும் குழந்தையாக வருவதில்லை. அவள் அந்த வைகுண்டத்தின் அத்தனை ஐஸ்வர்யங்களையும் செழிப்பையும் தன் பிஞ்சு பாதங்களில் ஏந்தி வருகிறாள். ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு எச்சரிக்கை மணி ஒலிக்குது. அந்த மகாலட்சுமியை நீங்கள் சுமையாக நினச்சிங்கன்னா, அவளை ஒரு பாரமாக நினச்சி அவமதிக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா, அவள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறும்போது உங்களோட நிம்மதியையும் செல்வத்தையும் ஒட்டுமொத்த புகழையும் சேர்த்தே வேரோடு பிடுங்கிட்டு போயிடுவான். இது வெறும் வார்த்தை ஜாலம் மட்டும் கிடையாது. காலம் காலமாக நம்ம சாஸ்திரங்களில் கூறப்பட்ட ஒரு மிகப்பெரிய உண்மை. இந்த தெய்வீக உண்மை உங்கள் ரத்தத்தில் கலந்துருக்கு அப்படின்னா இப்போவே இந்த தகவலை ஏற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த தேவதை நிகழ்த்திய அற்புதங்களை இந்த உலகத்துக்கும் எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். கருட புராணத்தின் கர்ம விதிகளின்படி இறைவன் எந்த தகுதியை கண்டு ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு வீட்டை தேர்ந்தெடுக்கிறான் தெரியுமா? ஒரு வீட்டின் வாசலில் ஒரு பெண் குழந்தையை அனுப்பும் முன் அந்த இல்லத்தில் 5 விசேஷமான தெய்வீக குணங்கள் இருக்க வேண்டும்னு எதிர்பார்ப்பாராம். இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த 5 குணங்களை உங்கள் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. உங்கள் ஆன்மாவை நோக்கி நீங்களே ஒரு கேள்வியை கேளுங்க. அந்த பரம்பொருள் எதிர்பார்க்கும் அந்த புனிதமான 5 விசேஷமான தகுதிகள் உங்கள் வீட்டில் இருக்குதா இல்லையா அப்படின்னு. முதலாவதாக, பெண்மையை வெறும் உடலாக பார்க்காமல் ஒரு மகா சக்தியாக ஆராதிக்கும் அந்த புனிதமான இல்லம். தாயை சுமையென கருதாமல் தன் வாழ்வை செதுக்கிய தெய்வமாக போற்றும் பண்பு. எங்கே வேறொன்று இருக்கிறதோ, உடன் பிறந்த சகோதரியின் கனவுகளுக்கு எங்கே சிறகுகள் முளைக்க அனுமதி வழங்கப்படுகிறதோ, தன் வாழ்க்கை துணையை ஒரு சேவகியாக பார்க்காமல் இந்த பிறவி பெருங்கடலில் தன்னோடு கைகோர்த்து பயணிக்கும் ஒரு சமமான ஆன்ம பயணியாக, சோல் பார்ட்னரா மதிக்கக்கூடிய அந்த பெருந்தன்மை எங்க இருக்குதோ அங்கே பிரபஞ்சத்தின் பேராற்றல் ஒரு மென்மையான நதியைப் போலே சீராக பாய்கிறது. அங்குதான் தேவதைகள் வாசம் செய்ய துடிக்கிறார்கள். ஒரு பெண்ணின் விழியிலிருந்து வழியும் ஒரு துளி கண்ணீர் அந்த இல்லத்தின் பல தலைமுறை புண்ணியங்களை சுட்டெரிக்கும் வல்லமை கொண்டதுங்கிறத மறந்துடாதீங்க. இரண்டாவதா, எல்லைகளற்ற கருணை ஊற்றெடுக்கும் இதயம். மற்றவரின் துயர் கண்டு துடிப்பது மட்டுமல்ல, பசித்த வயிறுகளுக்கு அன்னமிடுவதும், வாயில்லா பிராணிகளிடமும் பறவைகளிடமும் கூட தாய்மையோடு அன்பு செலுத்தும் பண்பு எங்கே இருக்கிறதோ அங்கேதான் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாள். ஏனெனில் பெண்மையே கருணையின் ஆகிருதி. உங்கள் இல்லத்தில் ஏற்கனவே கருணை என்னும் மகா சமுத்திரம் அலைமோதினால் மட்டுமே அந்த தெய்வீக கருணை அங்கே வந்து சேர முடியும். மூன்றாவதாக, உங்கள் முன்னோர்களின் அளப்பரிய ஆசி. கருட புராணம்ங்கிறது வெறும் மரணத்தை பற்றியதல்ல, ஆன்மாவின் முடிவில்லா பயணத்தை பற்றிய காவியம். தங்கள் முன்னோர்களை நன்றியோடு நினைவு கூர்ந்து அவர்களுக்குரிய சடங்குகளை செம்மையாக செய்யும் குடும்பங்களில் ஆன்மா ஆற்றல் இமயமலை போல வலுவாக இருக்கும். அங்கேதான் ஒரு பெண் குழந்தை குலஜோதியாக அவதரிக்கிறாள். அவள் உங்கள் வம்சத்தின் இருளை போக்க வந்த ஒளிவிளக்கு. அவள் வெறும் காலத்தின் சந்ததி அல்ல, உங்கள் கடந்த காலத்தின் பெருமையையும் எதிர்காலத்தின் நம்பிக்கையையும் இணைக்க பிறந்த ஒரு பொற்காலம்.
4வதாக பேராசை என்னும் இருளை விடுத்து அன்பு என்னும் பேரொளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பண்பு. வெறும் காகித பணத்திற்காக உறவுகளை பலி கொடுக்காதே. அந்த தூய்மையான இதயம் எங்கே துடிக்கிறதோ அங்கே பெண்மையின் மென்மை குடியேறும். ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு எத்தனையோ கல்நெஞ்சுக்காரர்கள் சாந்தமாகறத நம்ம பார்த்திருப்போம். அதுவரை இரும்பாக இருந்த மனிதன் தன் மகளின் ஒரு சிறு புன்னகையில் மெழுகாக உருகி போவான். அவனுக்குள் பல யுகங்களாக உறங்கி கிடந்த அந்த புனிதமான அன்பை அந்த பிஞ்சு ஆன்மா தன்னுடைய ஒரு சொல்லால் தட்டி எழுப்பும். 5வதாக ஒரு பெண் குழந்தையை சுமையாக அல்லாமல் அந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய வரம் என்று கொண்டாடும் மனநிலை. ஒரு ஆன்மாவால் கருவில் இருக்கும் போதே தன் பெற்றோரின் என்ன அலைகளை நுணுக்கமாக உணர முடியும் என்று கருட புராணம் அடித்து சொல்லுது. அங்கே ஏமாற்றமோ அல்லது வெறுப்போ கலந்திருந்தால் அந்த தூய்மையான ஆன்மா அங்கே நிலைக்காது. எங்கே பேரன்பும் பெரும் வரவேற்பும் காத்திருக்கிறதோ அங்கேதான் அந்த மகாலட்சுமி தன்னுடைய பொற்பாதங்களை மதியோடு பதிக்கிறாள். உங்கள் ஆழ் மனதில் ஒரு தர்ம சங்கடமான கேள்வி எழலாம். உயரிய பண்புகள் உள்ள வீட்டில்தான் பெண் பிறப்பாள் என்றால் கொடுமைகள் நடக்கும் இடங்களிலும் வறுமை சூழ்ந்த வீடுகளிலும் ஏன் பெண் குழந்தைகள் பிறக்கிறார்கள்? இது மிகவும் ஆழமான ஆன்மீக கேள்வி. இதற்கும் கருட புராணம் தரும் விடை உங்களை மெய் சிலிர்க்க வைக்கும். சில ஆன்மாக்கள் இந்த உலகத்தை மாற்றி அமைக்கிறதுக்காகவே பிறக்கிறாங்க. ஒரு சிறு தீபம் ஏன் ஒரு அடர்ந்த இருட்டுக்குள் நுழைகிறது? அங்கே ஏற்கனவே வெளிச்சம் இருப்பதால் அல்ல, அங்கே இருள் மண்டி போய் கிடப்பதால் தான். அந்த இருளை விரட்டி ஒளியை கொண்டு வரத்தான் அந்த தீபம் அங்கே பயணிக்கிறது. அதே போல பிற்போக்கான அன்பு இல்லாத கல்நெஞ்சம் கொண்ட குடும்பங்களில் பிறக்கும் சில பெண் குழந்தைகள் தங்கள் தூய்மையான அன்பாலும் அசாத்தியமான விடாமுயற்சி அந்த வீட்டின் ஒட்டுமொத்த கர்மாவையே மாற்றியமைப்பார்கள். அவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல, இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் வலிமையான ஆன்மாக்கள். மிக கடினமான ஒரு சவாலை தோளில் சுமக்க துணிந்த மகா தியாகிகள் அவர்கள். இறுதியாக அந்த மாபெரும் ரகசியத்தை இப்போது உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். உங்க மடியில இப்போ தவழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த சிறுமி யார் தெரியுமா? உங்கள் மகள் மட்டுமல்ல, உங்கள் ஆன்மாவின் நீண்ட பயணத்தில் ஏதோ ஒரு முற்பிறவியில் அவளுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருந்திருக்கிறது. ஒருவேளை அவள் உங்கள் தாயாக இருந்திருக்கலாம், உங்களுக்கு வழிகாட்டிய தந்தையாக இருந்திருக்கலாம், உங்கள் உயிர் காக்க துடித்த நண்பனாக இருந்திருக்கலாம். ஆன்மாக்கள் ஆடையை மாற்றுவது போலத்தான் உடல்களை மாற்றுகின்றனவே தவிர அவற்றின் அன்பு ஒருபோதும் மாறுவது. ஒரு பெண் குழந்தையை நீங்கள் பாரமாக நினைத்து நிராகரிக்கும் போது உங்களை தேடி வந்த அந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தை நீங்களே காலால் உதைத்து தள்ளுகிறீர்கள். இது வெறும் சமூக குற்றமல்ல, மகா ஆன்மீக அறியாமை. ஒவ்வொரு ஆன்மாவும் பிறக்கும் போது 3 மகா ரகசியங்களை சுமந்து வருது. முதலாவது பூர்வ ஜென்மத்தின் வாசனை, 2வது முடிக்கப்படாத கர்ம வினைகள், 3வது ஒரு உன்னதமான நோக்கம். உங்கள் மகள் சிறு வயதிலிருந்தே பிறருக்கு உதவும் குணம் கொண்டிருந்தால் அவள் உங்கள் குடும்பத்திற்கு தியாகத்தை கற்பிக்க வந்திருக்கிறாள் என்று பொருள். துணிச்சலாக கேள்வி கேட்கிறாள் என்றால் உங்கள் குலத்தின் பழைய தவறுகளை திருத்த வந்த தூதுவர் என்று பொருள். உங்கள் மகளுக்கு கல்வி கொடுப்பதும் அவளை சுதந்திரமாக பறக்க விடுவதும் அவளை ஒரு தெய்வமாக மதிப்பு கொடுப்பதும் தான் நீங்கள் அந்த பரம்பொருளுக்கு செய்யும் உண்மையான மகா பூஜை. எங்கே பெண்மை போற்றப்படுகிறதோ அங்கேதான் பிரபஞ்சத்தின் சமநிலை பிறக்கும். அடுத்ததா, எவன் ஒருவன் ஒரு பெண் குழந்தையின் உடலை தன் காம பசிக்கு இரையாக்குகிறானோ, எவன் ஒருவன் பாதுகாப்பற்ற ஒரு பெண்ணின் வாழ்வை சீரழிக்கிறானோ அவனுக்கு இந்த பூமியில் கிடைக்கும் தண்டனை மிகச் சிறியது. ஆனால் அவன் மரணத்திற்கு பிறகு எதிர்கொள்ளப் போகும் அந்த ரௌரவ நரகம் கற்பனை செய்ய முடியாத இரத்தமும் கண்ணீரும் நிறைந்தது. கருட புராணத்தின்படி பெஞ்சு உயிர்களை கொடுமைப்படுத்தும் கயவர்கள் யமலோகத்தின் வாசலில் காலடி எடுத்து வைக்கும் போதே அங்கிருக்கும் யம தூதர்கள் அவர்களின் சதையை இரும்பு கொக்கிகளால் கிழித்தெறிவார்கள். நான் தெரியாமல் செய்துவிட்டு என்று அலறினால் அங்கே பதில் கிடைக்காது. மாறாக காட்சிய செம்பு திரவத்தை அவர்களின் தொண்டையில் ஊற்றுவார்கள். காம வெறியால் ஒரு பெண்ணின் தூய்மையை சிதைத்த அந்த பாவிகளுக்கு காத்திருக்கும் தண்டனை என்ன தெரியுமா? கொதிக்கும் எண்ணெய் நிறைந்த கொப்பரையில் பல ஆயிரம் ஆண்டுகள் எரிக்கப்படுவார்கள். அவர்களின் உடல் கருகி சாம்பல் ஆனாலும் ஆன்மா அழியாது. மீண்டும் மீண்டும் அதே உடல் அவர்களுக்கு கொடுக்கப்படும். மீண்டும் மீண்டும் அதே சித்திரவதை தொடரும். ஒரு பெண் குழந்தை சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஈடாக அந்த பாவி தன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் மரண வலியை அனுபவித்தே தீர வேண்டும். இது ஏதோ ஒரு கதைன்னு நினைச்சிடாதீங்க. இந்த பிரபஞ்சத்தின் நீதி தராசு. எவன் ஒருவன் ஒரு பெண்ணின் மானத்தை சிதைக்கிறானோ அவன் அடுத்த பிறவியில் கடும் நோய்களாலும் சொல்லன்னா துயரங்களாலும் பீடிக்கப்பட்டு ஒரு புழுவை போல ஊர்ந்து சாகும்படி விதியால் சபிக்கப்படுவான். அவனது சந்ததிகளே அவனது கர்ம வினையால் பாதிக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள்.
பெண் என்பவள் வெறும் உடல் அல்ல, அவள் இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் ஆதிசக்தி. அந்த சக்தியோடு விளையாடுபவன் எவனும் தப்பித்ததாக சரித்திரமே இல்லை. அந்த பிஞ்சு பாதங்களின் அழுகுரல் எங்கே ஒலிக்கிறதோ அங்கே இறைவனின் கோபக்கனல் சுட்டரிக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்க ஒவ்வொருத்தவங்க கிட்டேயும் நாங்க வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா? உங்க கண்ணு முன்னாடி ஒரு பெண் அவமதிக்கப்பட்டா சும்மா இருக்காதீங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த சக்தியை பாதுகாக்கிறது தான் நீங்க அந்த பெண்ணுக்கு செய்யக்கூடிய உயரிய தர்மம். பெண்மையை காப்போம். இல்லையெனில் இந்த பிரபஞ்சத்தின் பேரழிவிலிருந்து எவரும் நம்மை தற்காக்க முடியாது. மரணத்திற்கு பின் கிடைக்கும் நரக தண்டனைகள் விட ஒருவன் இந்த பூமியில் உயிருடன் வாழும் போது அவன் செய்த பாவத்தின் விளைவு எப்படியெல்லாம் அனுபவிப்பான் என்பதையும், மரணத்துக்கு பிறகு நரகம் இருக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனா ஒரு பிஞ்சு பெண்ணின் வாழ்வை சிதைக்கும் கயவன் இந்த பூமியில் வாழும் போதே செத்து செத்து மடிவான் என்பது பிரபஞ்சத்தின் மாறாத நீதி. இறைவன் மெல்ல மெல்ல கொல்லுவான் என்பார்கள். அந்த பாவி உயிருடன் நடமாடும் போதே அவன் சந்திக்கப் போகும் அந்த பயங்கரமான தண்டனைகள் என்ன தெரியுமா? ஒரு பெண் குழந்தையின் கண்ணீரோ அல்லது ஒரு பெண்ணின் கதறலோ எங்கே விழுகிறதோ அந்த இடத்திலேயே அந்த பாவியின் ஆயுள் ரேகை சிதைய தொடங்குகிறதுன்னு கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. மகா பாவத்தை செய்தவன் அடுத்த சில காலத்திலேயே தீராத அழுகக்கூடிய நோய்களால் பீடிக்கப்படுவான். மருத்துவம் கைவிட்ட நிலையில் தன் உடல் உருக்குலைவதையும் சதை அழுகி நாற்றம் எடுப்பதையும் அவன் உயிருடன் இருக்கும் போதே பார்த்து கதறுவான். அனுபவிக்கும் அந்த உடல் வலி அவன் சிதைத்த அந்த பெண்ணின் மனவலியை விட பல ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக அவனது நிம்மதியின் வேரோடு பிடுங்கப்படும். எவன் ஒருவன் பெண்ணின் தூய்மையை வேட்டையாடுகிறானோ அவனது உறக்கம் நிரந்தரமாக பறிக்கப்படும். அவன் கண் மூடினால் அவன் சிதைத்த அப்பெண்ணின் அலறல் சத்தம் அவன் காதுகளில் இடியென முழங்கும். பைத்தியம் பிடித்தவனைப் போல தெருக்கரில் அலைய நேரிடும். நிழலை கண்டு அஞ்சும் கோழையாக அவன் மாற்றப்படுவான். அவனது செல்வங்கள் யாவும் சாம்பலாகும். அவன் கையில் வைத்திருக்கும் ஒரு பிடி சோறு கூட அவனுக்கு விஷமாக மாறும். மிக முக்கியமாக வம்சநாசம். ஒரு பெண்ணை சீரழிப்பவனின் குலம் தலைக்காது என்கிறது சாஸ்திரம். அவன் செய்த பாவத்தின் நிழல் அவன் குடும்பத்தின் மீது விழும். அவன் கண் முன்னே அவன் உயிருக்கு உயிரான உறவுகள் சிதைந்து போவதை பார்த்து இரத்த கண்ணீர் வடிப்பான். தான் செய்த தவறுக்காக தன் சந்ததி அழிவதைக் கண்டு துடிப்பதை விட கொடுமையான தண்டனை உலகில் வேறு எதுவும் இருக்க முடியாது. இவ்வுலகத்தின் சட்டத்திலிருந்து அவன் தப்பித்து விடலாம். பணபலத்தால் அவன் அதிகாரத்தை சுழற்றலாம். ஆனால் காலத்தின் பிடியிலிருந்தும் கர்ம வினையின் கணக்கிலிருந்தும் எவரும் தப்ப முடியாது. அவன் வாழும் ஒவ்வொரு நொடியும் ஒரு மரணத்திற்கு சமமானதாக மாறும். ஊர் சிரிக்க, உறவுகள் வெறுக்க, ஒரு முச்சந்தியில் யாருமற்ற அனாதையாக அவன் உயிர் பிரியும் தருணத்திற்காக இந்த பூமி காத்திருக்கும். இது வெறும் எச்சரிக்கை அல்ல, இது இயற்கை விதிக்கும் தீர்ப்பு. பெண்மையை தீண்டும் எவனும் எரிந்து போவான் என்பதுதான் இந்த யுகத்தின் சத்தியம். இப்போ நாங்க சொல்லக்கூடிய இந்த உண்மை ஒவ்வொரு பெற்றோரின் ஆன்மாவிலும் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு பாடம். நாம் நம் வீட்டு பெண் குழந்தைகளை மகாலட்சுமி என்று கொண்டாடுகிறோம். அது ஒரு உயரிய பண்புதான். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. உங்கள் மகளை வெறும் பொறுமையே உருவான மகாலட்சுமியாக மட்டும் வளர்த்து விடாதீர்கள். அவளிடத்தில் லக்ஷ்மியின் பேரருளும் சரஸ்வதியின் ஞானமும் இருக்கட்டும். அதே சமயம் அவளது இரத்த நாளங்களில் அந்த மகா காளியின் உக்கிரமும் அடங்காத தைரியமும் கனன்று கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உலகம் எப்போதும் மென்மையானவர்களையே நசுக்க பார்க்கும், அமைதியாக இருப்பவர்களையே அடக்க துடிக்கும். அதனால் தான் சொல்கிறேன், அவளுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும் அதே நேரத்தில் அநீதியை கண்டால் அக்னியாக மாறி எரிக்கவும் கற்றுக் கொடுங்கள். அன்பு காட்ட வேண்டிய இடத்தில் மகாலட்சுமியாக மலரும் அதே தேவதை தன் மானத்திற்கும் மதிப்பிற்கும் ஒரு இழுக்கு வரும்போது தன் முகத்தை மாற்றி தீயவர்கள் சிதறடிக்கும் ருத்ரகாளியாக மாற தெரிந்திருக்க வேண்டும். பெண்ணென்றால் அடக்கம் என்று சொல்லி அவளது சிறகுகளை ஒடிக்காதீர்கள். மாறாக பெண்ணென்றால் ஆதிசக்தி என்று புரிய வையுங்கள். ஒரு கையில் உலகத்தையே அணைக்கும் அன்பை தாங்கும் அவளது மறு கை தன்னை தீண்டும் அசுர கரங்களை வெட்டி எறியும் வாளையும் எந்த தயங்கக்கூடாது. பயம் என்பது அவளது அகராதியிலேயே இருக்கக்கூடாது. சிங்கத்தின் பிடரியை பிடித்து உழுக்கும் துணிச்சலை அவளது பிஞ்சு மனதிலேயே ஆழமாக பதிய வையுங்கள். கருட புராணம் சொல்வது போல தீயவர்களை அழிப்பது என்பது பாவம் அல்ல, அதுதான் உண்மையான தர்மம். உங்கள் மகள் எதற்கும் அஞ்சி நடுங்க வேண்டிய அவசியம் அல்ல. யமதர்மனையே நேருக்கு நேர் சந்தித்த சாவித்திரியும் போர்க்களத்தில் வாளேந்திய ஜான்சி ராணியும் வழிகாட்டிய இனம் இது. உங்கள் வீட்டு மகாலட்சுமிக்கு தற்காப்பை கற்றுக் கொடுங்கள். அநீதியை எதிர்க்க தன் குரலை உயர்த்த கற்றுக் கொடுங்கள். தான் ஒரு பலவீனமான உயிர் அல்ல, தான் ஒரு பிரபஞ்ச பேராற்றல் என்பதை அவளுக்கு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுங்கள். எவன் ஒருவன் உங்கள்
மகளை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க நினைக்கிறானோ அவனது கண்களில் அந்த பெண் வெறும் மகாலட்சுமியாக மட்டும் தெரியக்கூடாது. அவனது பாவ கணக்கை முடிக்க வந்த சாட்சாத் மகா காளியாக தெரிய வேண்டும். அத்தகைய வீரத்தோடும் கம்பீரத்தோடும் உங்கள் பெண் குழந்தைகளை வளர்ப்பதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் உண்மையான அழியாத சொத்து. பெண்மையை போற்றுவோம், அதே சமயம் அந்த பெண்மை சீறினால் இந்த உலகம் தாங்காது என்பதையும் உரக்கச் சொல்லுவோம். பூஜை அறைக்குள் அவள் மகாலட்சுமி, போர்க்களம் என்று வந்தால் அவள் மகா காளி. மதிக்க தெரிந்தவனுக்கு அவள் வரம், மிதிக்க நினைப்பவனுக்கு அவள் யமன். நண்பர்களே, உங்க வீட்டில் அந்த மகாலட்சுமி ஏற்கனவே கொடியேறி இருந்தா இந்த நிமிஷமே பெருமிதத்தோடு மகாலட்சுமி என் வரம் என்று கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பதிவிடக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இந்த உலகத்துல பெண் குழந்தைகளை பெற்றிருக்கும் ஆயிரக்கணக்கானோருக்கு ஒரு நேர்மறை ஆற்றலையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். இந்த தெய்வீக உண்மைகள், இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் இன்னும் பல வீடுகளை போய் சென்றடைய வேண்டும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போவே இந்த வீடியோவை உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு ஷேர் ஏதோ ஒரு வீட்டில் பெண் குழந்தையை சுமையாக நினைக்கக்கூடிய அந்த ஒருவரின் மனதை மாற்றி அந்த குழந்தையின் வாழ்க்கையையே ஒளிரச் செய்யலாம். இது போன்ற பல ஆழமான ஆன்மீக தேடல்களுக்கும் நம் வாழ்வியலை மாற்றும் ரகசியங்களை தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணியும் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தெரிவிக்கலாம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு அன்பு கொடுங்க. அதை விட முக்கியமா அவங்களுக்கு மகா காளியோட ருத்ர தாண்டவத்தையும் கற்றுக் கொடுங்க. இந்த உலகம் பெண்மையை போற்றட்டும், தர்மம் வெல்லட்டும்.